நண்பன் படம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? அதில நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் விஜய் அவர்கள் ஒரு பிரில்லியன்ட்டான இன்ஜினியர் கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. கொசக்சி பசப்புகள்னு. அது ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர்லாம் கிடையாது. சோனம் வாங்சுக்ன்ற ரியல் பெர்சன இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த ஒரு கேரக்டர். இன்னைக்கு அவர் 18 நாளா உண்ணாவிரதம் போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. சோனம் வாங்சுக் பொலிட்டீஷியன்லாம் கிடையாது. அவர் ஒரு இன்ஜினியர், ஒரு எஜுகேட்டர், ஒரு இன்னோவேட்டர். லடாக்ல எஜுகேஷன் சிஸ்டமையே மாத்தின ஒருத்தர். ஐஸ் டூப்பா மாதிரி இன்னோவேஷன் மூலமா ஹிமாலயா பகுதி மக்களுக்கு வாட்டர் ஷார்ட்டேஜுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்ச ஒருத்தர். இன்னைக்கு அவர் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற போராட்டத்தில் சேர்ந்து நீட் பேப்பர் லீக்குக்கு அக்கௌண்டபிலிட்டி வேணும், யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு உண்ணாவிரதம் இருக்கார். அவரோட கேள்வி ரொம்பவே சிம்பிள். 25 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நேர்மையாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது சிஸ்டம் ஃபெயில் ஆனால் அதுக்கு யார் பொறுப்பேற்றுப்பாங்கன்னு. ஒன் இம்பார்ட்டன்ட் திங், சோனம் வாங்சுக் பற்றி எந்த நியூஸ் சேனலாவது பேசுச்சான்னு பார்த்தா தமிழ்நாடு நான் இங்கே வந்துட்டு மென்ஷன் பண்ணல, நார்தர்ன் மீடியா எந்த சேனலும் இதை கண்டுக்க கூட இல்லை. அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுலாம் என்னென்னா, ஆமீர் கான் 3வது டைமும் ஒரு ஹிந்து பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு ப்ரைம் டைமில் டிபேட் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் தன்னோட லைஃப் ஃபுல்லாக மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சவரை இன்னைக்கு இது பண்ணால் மட்டும்தான் நம்மளை காது கொடுத்து கேட்பாங்கன்னு சாப்பிட்றதே நிறுத்திட்டு தன்னோட உயிரை பணைய வச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறார். சோனம் வாங்சுக் மாதிரி ஒரு எஜுகேட்டருக்கு இந்த நிலைமைனா, நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் இந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து கேள்வி கேட்டால் என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க.